மக்களே, இப்போ நம்ம ஆர்விஎஸ் குரூப் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது கோவில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரத்ன விநாயகர் இருக்கார். அடுத்ததாக வந்து இங்கே வந்து ரத்னவேல் சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கார். இவர் யார் அப்படின்னா ஆர்விஎஸ் குரூப்போட ஓனர் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய பையன். ஒரு 5 வயசில் வந்து ஒரு தவறிட்டார். அதனால் இவரோட ஞாபகார்த்தமாக இந்த காலேஜ், இந்த கோவில் எல்லாமே வந்து கட்டி நடத்திட்டுருக்காங்க. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா இருக்கார். பளிங்கிக்கல்லில் வந்து சாய்பாபா செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தத்தாத்ரேயர் இருக்கார். தத்தாத்ரேயர் அப்படின்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேர்த்தையும் சேர்த்துனவர் தான் தத்தாத்ரேயர்னு சொல்லுவாங்க. இந்த பளிங்கு சிலையில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு வந்து பிரம்மா, நடுவில் விஷ்ணு, இந்த லாஸ்ட்டில் சிவன் இருக்கார். தத்தாத்ரேயரையும் பார்த்து வழிபாடு பண்ணிக்கோங்க. இவருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே வந்து ஒரு சாய்பாபா இருக்கார். அடுத்து இந்த இடத்துலையும் வந்து ஒரு சாய்பாபா இருக்கார். உள்ளுக்குள்ளே வந்து போய் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது பாருங்கள், பெரிய கோவில். ஓம் நமோ நாராயணாயன்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா வெங்கடாஜலபதி கோவில். கிட்டத்தட்ட ஒரு 6 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு சிலை வந்து அங்கே வச்சுருக்காங்க. பிரம்மாண்டமாக இருக்குது. அங்கே வந்து ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அதனால் இங்கேருந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்து வழிபாடு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.